குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் திமுகவில இருந்து வெளியேறி விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நான் தான் 3 நாளாவே சொல்றேன். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ஏற்கனவே டெல்லியிலிருந்து அவங்க இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வையாளர் இங்கே அவங்க இப்போ எங்கள்கிட்ட கேட்டார், ஆட்சி அமையட்டும் அப்புறம் பேசிக்குவோன்னு சொல்லிட்டாங்க. நம்மகிட்ட வெற்றி வாய்ப்பு இல்லை. விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு வந்தவுடனே விஜய்கிட்ட பேசுனாங்க. விஜய் பண்ணிக்கலான்னு அவர் சொல்லிவிட்டு அவர் ராகுல்கிட்ட சொல்லி ராகுல் அவர் ஃபோனில் பேசிட்டார். முந்தா நாள் 4ஆம் தேதியே ராகுல்கிட்ட ஈவினிங் ஒரு 6 மணி வாக்கில் பேசிட்டார். பேசினதுக்கப்புறம் அவங்க ராகுல் கூட இப்போ இதுக்கு கூட கலந்துக்க போகிறாரு. எதுக்கு? அவருடைய பதவியேற்பு விழாவில் கூட கலந்துக்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அப்புறம் அவங்க தானே ஆதரவு கொடுக்குறாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ காங்கிரஸ் 5 தொகுதிகள் அவங்களாம் விஜயுடன் சேர்றதுக்கு அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க. மற்ற கூட்டணிகள் இருக்காங்க இல்லையா, விஜய் கூட சேர்றதுக்கு அவ்வளோ ஆர்வம் காட்டுற மாதிரி தெரியலையே கம்யூனிஸ்ட். இல்லை, அவங்க திமுகவை விட்டுட்டு வர்றதுக்கு விருப்பப்படலை. கம்யூனிஸ்டுகள் விருப்பப்படலை. கம்யூனிஸ்டுகள் எப்பயுமே தனித்து தான் இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர இன்னொருத்தரோட போய் இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. அப்படியே வந்தால் கூட அவங்க திமுக கூட எப்படி இருக்காங்க? திமுக கூட இருக்காங்கன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, சும்மா தானே வெறுமனு தானே இருக்காங்க. அந்த கட்சியில இருந்து ஜெயிச்சுட்டு நம்ம ஜெயிச்ச பின்னாடி நம்ம என்னத்துக்கு அங்கே போய் வெறுமனு இருக்கிறதுக்கு நம்ம இங்கேயே வெறுமனு இருந்துக்கோன்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். ரெண்டாவது, அப்படி சப்போஸ் கம்யூனிஸ்ட் போனா கூட அவங்க ஏதாவது சபாநாயகர் மாதிரி பொறுப்பு தான் கேட்பாங்க. அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் எந்த ஒரு அதிகாரமும் அவங்க கைக்கு கிடைக்கல. அப்ப விஜய் அவர்களுடன் போனா கூட்டணிக்கு வரவங்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது வேண்டான்னு ஏன் சொல்றாங்க? இல்லைம்மா, அவங்க கம்யூனிஸ்டுகள் எப்பயுமே இங்கே மட்டும் இல்லைம்மா, டெல்லி பாராளுமன்றத்திலேயே அந்த மாதிரி தான். சோம்நாத் சாட்டர்ஜி அப்போ கூட அவர் சபாநாயகராக தான் பொறுப்பேற்றுக்கிட்டாரே தவிர அவங்க கட்சியில் வேறு யாரும் அமைச்சரவையில் பொறுப்பேற்றுக்கிடல. ஸோ அதனால் கம்யூனிஸ்டுகள் அதில் தெளிவாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் இது எதுக்கு போகிறீங்க? நல்ல தகவல் கிடச்சிருக்கு. நல்ல தகவல் எனக்கு காலையில் ஒரு 4-4:30 மணிக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அந்த தகவலை பேசணும், சீக்கிரமா பேசி எடுத்து போடணும்ட்டு தான் நான் வந்தேன். அதுதான் சார். அதிமுகவிலையுமே ஒரு புறம் சிவி சண்முகம் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு புறம் எடப்பாடி அவர்கள் இல்ல வேண்டான்னு சொல்றாரு. இப்போ அதாவது ஒருவேளை விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலன்னா கட்சி 2ஆ உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன உடனே இப்போ எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் சரி வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கலாம் அந்த மாதிரி சொல்றதுக்கான ஒரு யுக்தியை கையில எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வெளியாந்துச்சு. இதுவும் ஒரு காரணம். ஆனா அது மட்டும் அல்ல. அவர் ஏற்கனவே இவர் அறிக்கை விட்டார், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, செங்கோடையன். அவர் ஏற்கனவே என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க, அவங்களையெல்லாம் நான் அழைச்சிட்டு நான் ஆட்சி அமைச்சிருவேன் அதை அவர் பேசினார். பேசுனதோட மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஃபோன் போட்டு ஏறக்குறைய 16 எம்எல்ஏக்கள்கிட்ட ஃபோன் போட்டு பேசுனதாகவும், அவங்க அதில் அரை மனசாக ஒரு 6 பேர் இருந்தாங்கன்னு 10 பேர் முழு மனசோடு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கு குதிரை பேரங்கள் பேசப்பட்டதாகவும் தகவல் கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம மார்ட்டினுடைய மிஸ்ஸஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எடப்பாடிகிட்ட பேசியிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம எதிர்கட்சியில் கூட இல்லை. ரெண்டாவது, நம்ம கட்சியை தக்க வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இல்லையா? இன்னும் 5 வருஷத்துக்கு அதிகாரம் இல்லாமல் ஏன் நம்ம தாவேக்கா கூட நம்ம கூட்டணி போயிடக்கூடாது? இது நம்ம செப்பரேட்டு தான். இது தேர்தலுக்கான கூட்டணின்னு நம்ம சொல்கிறோம். இது இப்போ ஆட்சிக்கான கூட்டணியில நம்ம அங்க வச்சோம்னா ப்ராப்ளம் இல்லை. அதிமுக தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணா மட்டும் தான் முடியும். பண்ணாதான் முடியும். இல்லைன்னா அதிமுகங்கிறது இல்லாம போயிடும் அடுத்த தேர்தலில். ஸோ அதுக்காக அவங்க இப்போ உடனடியாக இப்போ அது 2 காரணம். ஒன்று, சண்முகம் அவர் தலைமையில் ஒரு குரூப்பு பிரிஞ்சு போய் அவருக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியும் ஒன்று. ரெண்டாவது, அவர் நம்மளுடைய செங்கோடையன் தலைமையில் ஒரு குரூப்பு வேலை பார்க்குது. ஸோ அப்போ 2 குரூப்பு வேலை பார்த்தா இவர் மட்டும்தான் தனியாக இருப்பார், எல்லாரும் அங்கே போயிடும். அப்போ கட்சியே உடஞ்சு போய் காணாமல் காணாமல் போயிடும். இல்லை, கண்ணுக்கு முன்னாடி காணாமல் போயிடும். புரியுதா?
அதுக்காக தான் இப்போ வந்து எடப்பாடி அவசரமா எம்எல்ஏக்கள் கூட்டங்கள்லாம் கூட்டியிருக்காரு, என்ன செய்யலாங்கிறத கலந்து சார் பேசுறாங்க. இப்போ இதுல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இன்னும் அதிமுக பக்கம் வந்து அவரோட பார்வை போல முதல்ல திமுக கூட்டணி கிட்ட பேசிட்டு ஒருவேளை திமுக கூட்டணி ஒத்துக்கலன்ற பட்சத்துல வேணா அதிமுக கிட்ட கேட்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையில தான் அவர் இருக்காரு. ஆனா அதுக்குள்ளேயே அதிமுகவே முன் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதிமுகவே முன் வரல. அதாவது அவர் வந்து ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல. ஆனா அதை கட்சியை உடைச்சு கூட்டிட்டு வர்றதுக்கு தான் அங்க அவருடைய ஆட்கள் தானே ஸ்பை வேலை பார்க்குறாங்கல்ல. செங்கோட்டையன் அவர்களுடைய மூலியமா கட்சி செங்கோடையன் உடைக்கப்பட்டது. ஒரு வேலை பார்க்குறாரு, லீமா ரோஸு ஒரு வேலை பார்க்குறாங்க. ஏற்கனவே இந்த கட்சியில 7.5 இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம இவரு சண்முகம், அவரும் இப்போ 7.5 இழுத்துக்கிட்டு இருக்காரு. அவரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆமா, அவரோட அணியை வந்து அணியை கூட்டதா சொல்றாங்க. சொல்றாரு. அவர் அணியில கிட்டத்தட்ட 6 பேரோ 7 பேரோ இருக்காங்க. செங்கோடையன்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 பேர் அவருடைய ஆதரவாளர் இருக்காங்க. இவங்க வந்துட்டாலே போதுமே, ஒரு 15-16 பேர் வந்துருவாங்க. அப்புறம் என்ன இருக்கு? ஏன்னா யாருக்கும் முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டியதில்லை, அமைச்சர் பொறுப்பு கொடுத்தா போதும். ஒரு 5ஓ செங்கோடையன் கூட வரக்கூடிய ஒரு 8 பேர்த்துக்கு அவர் ஒரு 2ஓ 3ஓ கொடுக்கலாம். இவர் கூட வர்றவங்களுக்கு ஒரு 2 கொடுத்தோம்னா, ஒரு 4 மந்திரியை கொடுத்துட்டோம்னா மெஜாரிட்டி, ஃபுல் மெஜாரிட்டி வந்துடும். அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஃபியூச்சரில் ஏடிஎம்கே இல்லாமல் அவங்க ஜாயின் வித்து தாவேக்காவாயிடும். புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? புரியுது சார். அப்போ என்ன இருக்கும்? எங்கே இருக்கும் ஏடிஎம்கே? எங்கே இருக்கும் சார்? ஆனா இதுல இன்னொரு விஷயமும் பேசுறாங்க. அதாவது காங்கிரஸ் வந்து விஜய் அவர்கள் கிட்ட ஒரு நிபந்தனை விடுத்துதான் சொல்றாங்க. அதாவது நீங்க பாஜக கூட்டணியில இருக்கிறவங்கள யாரையுமே கூப்பிடக்கூடாது, அப்பதான் நாங்க வருவோம் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. இது உண்மை இல்லை? அதாவது கண்ணு, அது யாரை கூப்பிடக்கூடாதுன்னாங்கன்னா அவங்க வந்து நம்ம இவரை தான், யாரை நம்ம டிடிவி தினகரன் டிடிவி தினகரனையும் நம்ம இவர் பாமக பாமகவையும் தான். ஏன்னா அவங்கள்ட்ட 4 சீட்டு, இவர்கிட்ட ஒரு சீட்டு, 5 சீட்டு, இவங்க ஒரு 5 சீட்டு வந்தால் 10 சீட்டு தட் வில் எனஃப். சரியா? அதுக்கு தான் அவங்க என்ன முட்டுக்கட்டை போடுறாங்க. அவங்கள வந்து இவங்களும் வரமாட்டாங்கன்னு தான் நான் ஏற்கனவே சொல்கிறேனே. அவங்கள பொறுத்த மட்டும் இங்கே வர்றதுக்கு சான்சஸே இல்லை, 100% சான்சஸ் இல்லை. பாமக வரமாட்டாங்கன்னு சொல்றீங்களா? பாமகவும் வரமாட்டாங்க, டிடிவியும் வரமாட்டாரு. அவங்க இப்படி பாஜக விட்டுட்டு வரமாட்டாங்க. ஸோ அவங்க லாபமோ நஷ்டமோ பாஜக கூட தான் இருப்பாங்க. ஆகையினால அதில் வந்து கரெக்டாக இருப்பாங்க. புரியுதா? இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆக்சிலேஷன் மூடில் மைண்டில் இருக்கக்கூடியது யாருன்னா காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸை அவங்களுக்கு போனால் ஒரு மந்திரியை கொடுத்து அவங்கள உள்ளே சேர்த்துப்பாங்க. இது நடைமுறை. புரியுதா? ஆனால் அது வந்து ரொட்டீன். அது வந்து இவங்க எடப்பாடி ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாலும் கூட அவங்க காங்கிரஸ் அங்கே போகிறதுங்கிறது உறுதியாக்கப்பட்டுருச்சு. சரிங்களா? உறுதியாயிடுச்சு. அதனால் நாங்களும் கழட்டி விட்டுறதுக்கு எங்கள் தலைவரும் சரியாயிட்டார். அவரும் தலைவரும் சொன்னாரா, போனால் போட்டும்ப்பா, அவங்கள்ட்ட நம்ம யாரும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் அப்படின்னே சொல்லிட்டாராம். சரிங்களா? அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நம்ம ஓகே சொல்லிடலாம். ஓகே, நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பாட்டுக்கு போக நம்மளா அவங்கள பிடிச்சா வச்சிருக்கோம். இல்லை அவங்க பாட்டுக்கு அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவாங்கன்னு இதுக்கு சொல்லிட்டு தான் போவாங்கன்னு சொன்னது. இப்போ ராகுல் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குது, ஆட்சியில் அங்கம் வைக்கிறதுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுப்பாரு. அவ்வளோதான். கலந்து பேசி போகிறதுங்கிறது வேறடா, மெசேஜ் கொடுக்கறதுங்கிறது வேற. ஸோ ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அதனால அது கிளம்பி எங்கே போவாங்க சார்? இவருக்கு டைம் கொடுப்பார், 2 வீக்ஸ் கேட்டிருக்காங்க. இவர் 10 நாளோ 15 நாளோ கொடுக்கலாம். அது கவர்னருடைய இஷ்டம்தான். அன்றைக்கு வந்து இது பண்ணணும், அவ்வளோதான். இதுக்கிடையில் இவங்க ஒரு லெட்டர் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு வந்துடுறோம் அப்படின்னு. இப்போ 7ஆம் தேதிக்குள்ளே வந்து, நாளைக்கு தானே 7ஆம் தேதி, இன்னைக்குள்ளே முடிவு பண்ணால் தான் நாளைக்கு அவங்க அமைச்சரவையில் பொறுப்பை ஏற்றுக்க முடியும். இல்லைன்னா அதுக்குன்னு தனியாக பண்ண வேண்டியிருக்கும். இவங்களுக்கும் அதே மாதிரி தான். 7ஆம் தேதி ஃபுல் மெஜாரிட்டியை காட்டின பின்னாடி யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு வந்து அமைச்சரவையில் அங்கம் வைக்கிறதுக்கு பொறுப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் தாவேக்காவுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாட்கள். அதே மாதிரி இவங்களுக்கும் அதிர்ஷ்டம்தான். யாருக்கு? காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் ஒரு பக்கம், அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸு. அதாவது 16 தொகுதிகளில் வந்து இதுவே இழந்துட்டாங்க, டெபாசிட்டே இழந்துட்டாங்க. 16 தொகுதியில் டெபாசிட் போச்சு. மற்ற தொகுதியில் தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. மொத்தமே எத்தனை சீட்டு வந்திருக்காங்க?
46 42 45 தொகுதி வந்திருக்காங்க. இந்த 45 தொகுதியில் இதை வச்சுக்கிட்டு இவங்க எந்த காலத்துலையும் இன்னும் மேலே ஏறி வர முடியுமான்னா முடியாது. அப்போ தாவேகா மாதிரி இன்னொரு கட்சி இன்னொரு அடுத்த ஒரு பீரியடுக்கு கூட அல்லது ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட இவங்க துணை இப்ப இருந்தால் அதிமுக இன்னொரு சப்போர்ட் கொடுக்க வேண்டிய நிலையில அவங்க இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது அதிமுக வந்து அவங்க தனிச்சு இப்போ அதாவது பிஜேபிக்கு வந்து இங்கே ஜீரோங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்லையா? பிஜேபி ஒரு ஜீரோங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ பிஜேபி போனதுனால வேற ஏதாவது ஒரு கட்சி கூட இருந்தால் தான் ஏதோ போன தேர்தலையும் நாடாளுமன்றத்தில் ஒருத்தரும் ஜெயிக்கலை, இந்த தேர்தலையும் ஜெயிக்காமல் போயிட்டா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்காக இந்த தேர்தலில் அவங்க எப்படியாவது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வெற்றி வாய்ப்பை வந்து கட்சியை உயிர்ப்புடன் வச்சுக்கணும்னா கண்டிப்பா தாவேகாவுடைய ஆதரவு அதிமுகவுக்கு தேவை. டெஃபினட்டா அதெல்லாம் அலசி ஆராயறதுக்கு தான் இன்னைக்கு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. காலையிலேயே கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் இந்த தேர்தல் செலவெல்லாம் வந்து கேட்குற மாதிரி கேள்விப்பட்டேன். அதையும் பேசிடுவோம் நம்ம. ஏன்னா அவர் நாங்கள் வந்து முழுசாக நாங்கள் எல்லாருமே வந்துடுறோம், இந்த தேர்தல் செலவுகள்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு கன்சிடர் பண்ணுங்கிற மாதிரி கேட்டதாகவும், அதுக்கு லீமா ரோஸ் நானாச்சு அதை நான் வந்து ரெடி பண்ணி தேர்தல் வந்து அதிமுக 1000-2000 கோடி செலவு பண்ணதா சொல்லப்படுது. அப்போ விஜய் அவர்கள் அவ்வளவு கொடுத்தாதான் எடப்பாடி அவர்கள் போவாரா? விஜய் எது கொடுக்கணும்? விஜய் எல்லாம் கொடுக்க வேண்டியதே இல்லைம்மா. அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அதான் லீமா ரோஸே வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேங்கிறாங்களே. அதே ஆதவ அர்ஜுன் இருக்காரு, அவர் மருமகன், அவங்க பொறுப்பை ஏற்றுக்குவாங்கல்ல. அதே மாதிரி நம்ம ஆந்திரா மணல் மாஃபியா அந்த ரெட்டி குரூப் இருக்காங்க, அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. விஜய் ஆதரவாளர்களே கொடுத்துருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எடப்பாடி எப்படி கூவத்தூரில் கொடுத்தாரு, கூவத்தாரில் எல்லாத்துக்கும் கொடுத்தாருல, அதே தான்டா கூவத்தூர் சமாச்சாரம் தான் இப்போ நடக்குது. எல்லாமே குதிரை பேரம் தான். இதை வந்து ஏற்கனவே பாஜக தான் பண்ணும் தமிழ்நாட்டில், இதில் மற்ற இந்திய அளவில். இப்போ இவங்க வந்து தாவேக்கா வந்து இங்கே பண்ண வேண்டியதாக போச்சு. விஜய் விட்டுட்டு மற்றவங்களே பேசி இதை முடிக்கிறாங்கன்னா பார்த்துக்கீங்க. அப்ப விஜய் சொல்லணும்னு அவசியம் இல்லாம இரண்டாம் கட்டத்துல இருக்கிறவங்க முடிவு பண்றால முடிவு. ஆமா, இப்ப செங்கோட்டையனும் நம்ம இவருமே யாதவ அர்ஜுனுமே ரெடி பண்றாங்க. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த தலைவர் இல்லையா? அவரு பண்ணும்பொழுது அது கரெக்டா இருக்குன்னு சொல்லி அதுக்கு வழி விட்டுருக்காரு விஜய் அவர்கள். இல்ல அது ஏமா எது எப்படி இருந்தாலும் வந்து அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாமா, ஓட்டச்சட்டினாலும் கொலக்கட்டை வேகணும்பா. சரியா? எப்படினாலும் நம்ம கொலக்கட்டை தானே வேணும். அது ஓட்டச்சட்டியா இருந்தான்னா ஒழுகுற சட்டியா இருந்தா யாருக்கு என்ன? அதுதான் அவருடைய. செங்கோட்டையன் அவர்கள் ஆட்சி பண்ணாலும் சரி, விஜய் அவர்கள் ஆட்சி பண்ணாலும் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்றீங்களா? மக்களுக்கு நல்லது நடக்கணும், ஆட்சிக்கு வரணும்ல. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வேற யாருமே வராம காங்கிரஸ் மட்டும் வந்து, அப்ப காங்கிரஸ் வந்தாலும் இன்னொரு 10-5 தொகுதி 6 தொகுதி வேண்டி இருக்கும். அதற்குதான் பாமக கூட லைட்டா பேச்சுவார்த்தை போறாங்க. பாமக கூட நேரா பேச்சுவார்த்தைக்கு போனாலும் அவங்க பிடி வந்து டெல்லி சர்க்கார்ல இருக்கு. நான் தான் நேற்றே சொன்னேனே, அவங்களுக்கு பின்னாடி 2 பேர்த்துக்கு பின்னாடி கத்தி தொங்கிக்கிட்டே இருக்குன்னு. ஏன் இன்னும் சொல்ல போனா விஜய்க்கும் கத்தி தொங்கிட்டு தான் இருக்கு. நாளைக்கு அவன் சிபிஐயில் வந்து ரிப்போர்ட்டை வாங்கி அந்த 41 பேருடைய சாவுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்ககிட்ட வாங்கி அதை கோர்ட்டில் கொடுத்தா இம்மிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல. அது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒன்றிய அரசு நினைச்சா நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டு. அப்ப விஜய் அவர்களை விட்டு பிடிக்குதா ஒன்றிய அரசு? ஆமா, ஒன்றிய அரசு விட்டு பிடிக்குது. எப்படியாவது நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம எல்லாம் ஒரு அணியா திரண்டரலாம் அப்படிங்கிற மாதிரி நப்பாசை. அதுக்கு முன்னக்கூட்டி நீங்களும் போங்கன்னு சொல்லி அமித்ஷா வந்து எடப்பாடிக்கு சிக்னல் கொடுத்ததாகவும் கேள்வி. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது. ஆனா நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. எடப்பாடி அவர்கள் டைரக்டா கூட்டணி அமைக்காம வெளியில இருந்து வேணா ஆதரவு கொடுக்கலாம். அவங்க ஒரு வருஷம் 2 வருஷம் வந்து ஆட்சி பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மையில இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி மனப்பான்மை யாருக்கும் இருக்காது டாக்கன்னு. அதாவது தான் காசாக்கு பணத்தை செலவு பண்ணி ஜெயிச்சு வந்துட்டு சும்மா அவன் ஆட்சி அமைக்கிறதுக்கு இவருக்கு என்ன பிரயோஜனம்? இவருக்கு வந்து ஆட்சி அமைச்சா இவர் எனக்கு தேவையான நல்ல வருமானம் வரக்கூடிய லாக்காவை கொடுங்கன்னு கேட்டு தான் வாங்குவாங்களே தவிர சும்மா விட்டுற மாட்டாங்க. எப்படி பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. காங்கிரஸ் அவங்களோட கூட்டணி போகிறது உறுதி தான். காங்கிரஸ் போனாலும் தொகுதி பத்தாது. ரெண்டாவது அதிமுகவை உடைக்கிறதுல மும்பரமாக ஈடுபட்டிருக்காரு யார்? எடப்பாடி. இவர் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் ரொம்ப புட்டுக்குச்சு. அவரை மாவட்ட செயலாளர்ந்து நீக்கினதுலேயே அவர் கடுப்பாயிட்டார். அந்த கடுப்பு இப்போ எல்லாமே வந்து பருப்பாகி போச்சு.
பருப்பு வேகத்தான் வேணும். அதுக்கு அங்கேருந்து ஒரு 15 பேரோ 16 பேரோ அவர் சக்திக்கு எடுத்துகிட்டு வர்ற அளவுக்கு தகுதி இருக்குது இப்போ. இதுக்கிடையில் வந்து நம்ம சண்முகமும் அவரும் வந்து இப்போ கோணக்கழுத்து சாத்துறாரு. ஏன்னா அவர் தான் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு பிஜேபி இதில் கூட்டணியில். அதனால் அவர் இப்போ மட்டும் இல்லை, ஆட்சி நடக்கும்போதே அவர் இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். அவர் கை தான் ஓங்கி இருக்கும். சரிங்களா? ஏன்னா கவுண்டர்ஸ் எல்லாம் அங்கே ஒரு மாதிரி, இவர் ஒரு மாதிரி. சரியா? சவுத்தில் இவர் பேசுவார், நார்த்தில் அங்கே செல்வமணி, அந்த மணி, இந்த மணி, லொட்டு லொஸ்கு எல்லாம் பேசுவாங்க. அவங்க அத்தனை பேர் பேசுறது இந்த ஆள் ஒரு ஆள் சமாளிப்பார். புரியுதா? அன்னைக்கே வந்து செயற்குழு கூட்டத்திலே என்ன நினச்சா, அதிமுக செயற்குழு கூட்டம் முதல் இவரை செயலாளராக தேர்ந்தெடுக்கும் போதே இவர் தானே மயக்க பிடிச்சி சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணி விட்டாரு, கழட்டி விட்டாரு. ஏன் இருக்குல்ல? அப்படிதான். ஏன்னா அவர் சட்டாம்புல வேலை பார்ப்பாரு. சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிரேமலதா அவர்கள் விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லல, ஆதரவு வந்து தெரிவிப்போம்னு சொல்லல. நாங்க வந்து மத சார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எங்க வீட்டு பிள்ளைதான், நேத்து இன்னைக்கு வந்து பழக்கமானவர் கிடையாது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி நடுநிலையா, இப்போ அதாவது திமுகவும் கஷ்டப்படாத அளவுக்கு ஒரு பதில், விஜய் அவர்களும் கஷ்டப்படாத அளவுக்கு ஒரு பதில கொடுத்துருக்காங்களே, இது எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? ஏமா அதில் வந்து அவங்க சொன்னதெல்லாம் உண்மை தானடா. இப்போ விஜய் வந்து சின்ன குழந்தையிலேருந்து, ஏன்னா இவர் விஜயகாந்தை வச்சு பல படங்களை வந்து டைரக்ட் பண்ணவர் தான் வந்து அவர் யார், நம்ம சந்திரசேகர். அதாவது இவருடைய வளர்ச்சிக்கு அவர் நிறைய உதவி பண்ணார். சரிங்களா? ஆனால் அதே மாதிரி அவருடைய பையனுடைய வளர்ச்சி எப்படி கெட்டு போகக்கூடாதுன்னு சந்திரசேகர் இவர்கிட்ட போய் வீட்டில் போய் நின்று கேட்டதுக்கு அவரே, ஏங்க நீங்கள் இதுக்கு வீட்டுக்கு வரணுமா, நீங்கள் ஃபோன் போட்டால் நான் வந்து உங்களை வீட்டில் பார்த்துருப்பேனேன்னு சொன்ன காலம்லாம் உண்டு. அதனால் நீங்கள் நடிச்சு கொடுங்கன்னு நடிச்சு கொடுத்தாரு. அதுக்கு பணம் கூட பேமெண்ட் கூட வாங்கிக்காம தான் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்டு வந்தார். அதனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு நட்பு இருக்குது. அந்த நட்பை நம்ம இல்லைன்னு சொல்ல இயலாது. சரியா? அது சில காலகட்டங்களில் வந்து நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், அவங்க அப்பா செத்து போயிட்டா இவர் நான் வெளியூரில் ஷூட்டிங்கில் இருக்கேன் அதனால் வர முடியலன்னு சொல்லுவாரா அப்படின்னு கூட ஒருத்தர் கேட்டார். ஏன்னா கேப்டனுடைய டெத்துக்கு வரல இல்லை, அவர்கள் வந்திருந்தார், அதுக்கப்புறம் தானே வந்தார். இல்ல அன்னைக்கு இரவு 7 மணிக்கே அவர் அதுதான் தகவல் கிடைச்ச உடனே முத நாளே இறந்துட்டாருமா, மறுநாள் தான் அடக்கம் பண்ணாங்க. சரியா? அதுதான் சார், அன்னைக்கு அந்த கட்சி அலுவலகத்துல வைக்கும் போதே இரவு 7 மணிக்கு விஜய் அவர்கள் வந்திருந்தார். ஏதோ அப்படின்னு நீ சொல்ற, அவர் வந்து லேட்டா வந்தாரு அப்படிங்கிறது தான் என்னோட மற்றவங்க எல்லாம் பேசுறாங்க. நீ தான் என்ன புதுசா விஜய் ரசிகர் சார் அப்படின்றது கிடையாது. அப்புறம் ஏன்னா களத்துல நானுமே வந்து அந்த நேரத்துல 6:30 வரைக்கும் இருந்த, விஜய் வரும்பொழுதுதான் நானுமே அங்க இருந்து கிளம்புனேன். அப்படியா? சரி, இருக்கலாம். பட் அதனால அவங்களுக்கு வந்து இப்போ குடும்பத்துக்குள்ள அவங்க ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால அவங்க போய் சப்போர்ட் பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால ஒன்றும் மத சார்பற்ற கூட்டணி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களே திமுக. இப்போ இவருடைய கூட்டணி என்ன, இவர் மத சார்பற்ற கூட்டணி இல்லையா? இவர் பேரு தான் எல்லாமே நாங்கள் திராவிட ஒரு கண்ணு, தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்கிறாரு. ஆனால் போய் கோயிலுக்கு போகிறாருல, மாதா கோயிலுக்கு போகிறாரு, ஐயப்பன் கோயிலுக்கு, இவருக்கு முருகன் கோயிலுக்கு போகிறாரு, அப்புறம் இதுக்கு போயிட்டு வர்ற எல்லா கோயிலுக்கும் போகிறாரு, எல்லா சாமியும் கும்பிட்றாருல. ஸோ கும்பிட்ட சாமியெல்லாம் அவரை கை விடல. இல்லை, எல்லா சாமியும் கை விட்டுருச்சு. ஃபுல் மெஜாரிட்டி கிடச்சிருந்தாக்க நான் கூட இன்னைக்கு மொட்டை போட்டிருக்கணுமே. புரியுமா உனக்கு? நான் சேலஞ்சு பண்ணியிருக்கேன் நிறைய பேர்த்துக்கிட்ட. இல்லை, டிவிக்கே ஜெயிச்சாலே மொட்டை போடுறதா சொல்லியிருக்கேன். ஆமாம், டிவிக்கே தான் ஜெயிக்கலையே. டிவிக்கே ஜெயிக்கலே இல்லை, கூட்டணி ஆட்சி தானே அமைய போகுது. தனிப்பட்ட மெஜாரிட்டி வரல இல்லைம்மா. தனிப்பட்ட மெஜாரிட்டி வந்திருந்தா நான் மொட்டை போட்டிருப்பேன். ஆனால் அதை குறிப்பிடவே இல்லையே நீங்கள். அப்படியெல்லாம் ஒவ்வொன்றையுமா எழுதுவாங்க. ஜெயிக்கிறதுனா அதான் மெஜாரிட்டியாக ஜெயிச்சு ஆட்சி அமைக்கணும். முதல்வர் என்ன ஆனாலும் விஜய் அவர்கள் தானே முதல்வர். அதெல்லாம் வந்து கணக்கில் வராது, செல்லாது. புரியுதா? அதனால் இப்போ அவங்களுக்கு பலன் நழுவி பாலில் விழுந்துருச்சு. அதிமுகலேருந்து பெரிய டீமே வரப்போகுது. அதனால் சந்தோஷமாக ஹாப்பியாக நாளைக்கு அவர் மந்திரி சபை அமைச்சிருவார். அவர் நாளைக்கு கிட்டத்தட்ட 9 பேருக்கோ 18 பேருக்கோ ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணிட்டார், அமைச்சர்கள் லிஸ்டெல்லாம். அதையும் அவருக்கு கவர்னருக்கு இன்றைக்கி அனுப்புகிறாங்க, நைட் அனுப்புகிறாரு போல இருக்குது. எல்லாமே நாளைக்கு போய் நேரு ஸ்டேடியத்தில் பொறுப்பேற்றுக்கிற போகிறாங்க. புரியுதா? இதுதான் உண்மை. குக்க செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 72,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.